Hey boys, இன்னைக்கு இந்த வீடியோல யூனிட்டில எப்படி ஒரு புல்லட் பார்ட்டிகல் இல்ல ஒரு ஷாட்கன் பார்ட்டிகலை பண்றத பார்க்க போறோம். So let's get into the video. இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு கிட்ட ஒரு ரெண்டு asset pack யூஸ் பண்ண போறோம். Particle pack by Unity itself and the ammo pack by my name is Wu. So இந்த பேக் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் இந்த பேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் குறையும். ஸோ நம்ம ரெண்டு யூஸ் பண்ணுறோம். இந்த ஆமோ பேக்ல இருந்து நம்ம புல்லட் எடுத்துக்க போறோம். அதே மாதிரி இந்த பார்ட்டிகல் பேக்ல இருந்து நமக்கு தேவையான ஹிட் எஃபெக்ட் எடுத்துக்க போறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு யூனிட்டி பேக்கேஜ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்க இருக்கிறதுல ஓப்பன் யூனிட்டி கொடுத்தாலே உங்களுக்கு ப்ராம்ப்ட் வரும். ஸோ ஹிட் ஓப்பன் யூனிட்டி இது ரெண்டுத்துமே டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். யூனிட்டி டெக்னாலஜிஸ் நமக்கு தேவையான எஃபெக்ட் இருக்கும். அதுமாதிரி 3D மாடல்ஸ் ப்ராப்ஸ்ல நமக்கு தேவையான அமுலேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் போல் IRK ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கோ டு எஃப்எக்ஸ் அந்த நீட் பார்ட்டிகல் சிஸ்டம். ஸோ பார்ட்டிகல் சிஸ்டத்துக்கு நான் இப்போதைக்கு ஒரு புல்லட் பார்ட்டிகல் பேர் வச்சுக்கிறேன். இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஷேப் மோடியில் ஆஃப் பண்ணுறங்க. ஷேப்புக்கு தேவையில்லை, பிகாஸ் நமக்கு எமிட் பண்ண போது ஸ்ட்ரெயிட் லைனில் தான். அந்த எமிஷனில் வந்து ரேட் ஒரு டைம் 0ன்னு வச்சுக்கிட்டு at the time of 0 second I want to emit one particle. ஸோ இப்போ இப்போ நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு ஒரே பார்ட்டிகல் தான் எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் நைஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு ரெண்டரில் இருந்து நம்ம பில்போர்ட்னா ஒரு இமேஜ் ஒரு ஸ்ப்ரைட்டை வந்து எமிட் பண்ணுறது. ஸோ இது வந்து மெஷ்ஷுக்கு மாற்றிப்போம். நமக்கு தேவையான மெஷ் வந்து இந்த புல்லட் 04 இந்த மெஷ், இந்த லோ பாலி, நமக்கு நிறைய மெஷ் இருக்குது. ஸோ நம்ம சமையலுக்கு இந்த மெஷ் யூஸ் பண்ணுவோம். புல்லட் பார்ட்டிகல் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கியூபர் இருக்கிறதுல இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்ப்ளீட்டான மெஷ் அல்ல, ஸோ நம்ம கம்ப்ளீட்டான மெஷ் ஒன்று வேணும். கம்ப்ளீட்டான மெஷ் எதில் இருக்குன்னு பார்ப்போம். திஸ் இஸ் நைஸ், ஐம் கோனா யூஸ் திஸ். இந்த டிராகன் டாப் நீங்கள் போட்டுருங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியலும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோ அப்பப்போ உங்களுக்கு காணாம போயிடுதுன்னா ஜஸ்ட் இந்த லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கேயும் போகாது. ஸோ மெட்டீரியல் விண்டோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். புல்லட் காப்ஸ் யாரோட ஸ்டஃப் இந்த புல்லட் காப்பரை டிராகன் டாப் பண்ணி போடுவோம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அது ரொம்ப சின்னதாக இருக்கு நினைக்கிற புல்லட் பார்ட்டிகல். ரீஸ்டார்ட் இட் பாஸ். புல்லட் பார்ட்டிகல் கரெக்டாக ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த புல்லட் பார்ட்டிகல்ஸ். நம்ம இதை பெருசு பண்ணணும் கொஞ்சம். அதனால் எப்போ பண்ணுவோம், பார்ட்டிகல் செட்டிங்ஸ் போய்ட்டு இந்த ஷார்ட் சைஸை வந்து நம்மளுக்கு ஒரு 10 வச்சுப்போம். 10 வச்சு நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல, பிகாஸ் அந்த ஃபேஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை பார்த்த மாதிரி வேணாம். ஸோ அதை மாற்றுறதுக்காக ஜஸ்ட் இந்த ரெண்டர் அலைன்மெண்ட் பதிலாக அந்த வியூவில் இருந்து லோக்கலுக்கு வச்சுக்கோங்க. ஸோ லோக்கல் பார்த்தா நம்ம மேலே பார்த்த மாதிரி இருக்கும். திஸ் நைஸ். ஸோ புல்லட்டுக்கு இவ்வளோ புல்லட்டுக்கு இந்த சைஸே ஓகே, பிகாஸ் புல்லட் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் திங் we want to add is we want to enable the collision module. இந்த கொலிஷன் மோடில் ஒன்று நம்ம கொலிஷன் டிடெக்ட் பண்ண முடியும். இந்த கொலிஷனை வந்து பிளேஸ்லேருந்து வேர்ல்டுக்கு மாற்றிக்கோங்க. வேர்ல்டில் வந்து இந்த சென்ட் கொலிஷன் மெசேஜஸையும் ஆன் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது வந்து நம்ம டிராகன் ட்ராப் பண்ணி புல்லட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இன்னும் கீழே போகிற மாதிரி வச்சு பவுன்ஸ் ஆகிற மாதிரி நம்மளோட புல்லட் வந்து பவுன்ஸ் ஆகி போகுது, பிகாஸ் நம்மளோட விஷுவலைஸ் பவுன்ஸ் தெரியும். ஸோ ரொம்ப கொலைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னது பண்ணிப்போம். நம்மளுக்கு ஒரு 0.01 வச்சுக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக கொலைட் ஆகும் புல்லட் வந்து. நமக்கு பவுன்ஸ் ஆக வேணா புல்லட் வந்து 0ன்னு வச்சுப்போம் பவுன்ஸை. லைஃப் டைம் லாஸ் வந்து 1ன்னு வச்சிடலாம். லைஃப் டைம் லாஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கொலிஷன் ஆன உடனே பார்ட்டிகல் வந்து கொண்டு அது வந்து டிலீட் பண்ணுறதுன்னு சொல்கிறது லைஃப் டைம் லாஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு புல்லட் பார்ட்டிகல் கிடச்சாச்சு. பார்த்தா ரொம்ப இது ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் ஸ்பீடில் வந்து நம்ம கை வைக்கலாம். ஸ்டார்ட் ஸ்பீட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை அதிகப்படுத்தணும்னா புல்லட் வந்து ரொம்ப ஸ்பீடாக மீட் ஆகும். ஸோ ஆஸ் யூ நோ இந்த 17 இருக்குது. ஸோ 100 வச்சுனா கரெக்டாக இருக்கும். தட் இஸ் நைஸ். ஸோ புல்லட் ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் ஆகுது. ஸோ ட்ராவல் வந்து சும்மா தான் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த புல்லட் வந்து ஏதாச்சும் கொலைட் ஆச்சுன்னா கொலைடான இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் வரும், பிகாஸ் புல்லட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வருது. அது மட்டும் இல்லாமல் வெலாசிட்டி வேறு அதிகமாக இருக்கும். ஸோ அதில் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பார்க் உருவாகும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது யூனிட்டியோட பார்ட்டிகல் சிஸ்டம். அது இவங்க நமக்கு ப்ரீ டிஃபைன்டாகவே நிறைய இது உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்பன் எஃபெக்ட்ஸ், ஸோ யூனிட்டி டெக்னாலஜிஸ் பார்ட்டிகல் பேக் எஃபெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா வெப்பன் எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது ப்ரீ ஃபேப் நமக்கு தெரிஞ்ச மெட்டல் இம்பாக்ட் தான். ஸோ மெட்டல் இம்பாக்ட் டிராகன் ட்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. இதை லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் இந்த ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ ஃபேப் அன்பேக் த ப்ரீ ஃபேப். ஸோ இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி இந்த ஹிட் எஃபெக்ட் பதிலாக ஸோ இந்த மட்டும் டிராகன் ட்ராப் பண்ணி வெளியே போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு மெட்டல் இம்பாக்ட் ஸ்பியர் வேணாம். ஸோ ஜஸ்ட் இந்த எமிஷன் மோடியில் வந்து 0 இருக்குது, இது கவுண்ட் ஆஃப் 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த புல்லட் பார்ட்டிகளே லாக்கில் இருக்கும். ஸோ லாக் எடுத்து விட்டுருங்க, அப்போ நமக்கு எது தெரியும் ஹிட் எஃபெக்ட்டில். நம்ம ஷேப் மோடியில் ஆஃப் பண்ணிப்போம். நமக்கு ஒரு இடத்துல எமிட் ஆனால் போதும். எமிஷன் மோடியில் ரேட் ஓவர் டைமை 0ன்னு வச்சுக்கலாம். at the time of 1 second you want to emit one particle. ஸோ ஒரே வந்து எமிட் ஆகும். ஹிட் எஃபெக்ட்ல லூப்பிங் எடுத்து விட்டுருங்க, பிகாஸ் லூப் ஆக வேணாம். நமக்கு ஒரு தான் எமிட் ஆனால் போதும். டியூரேஷன் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். தென் தட்ஸ் இட். ஸோ இந்த பார்ட்டிகல் இப்போ டிராகன் ட்ராப் பண்ணி புல்லட் ப்ரீஃபேப்குள்ள போட்டுக்கோங்க. அது இந்த பொசிஷனை மட்டும் ரீசெட் பண்ணிக்கலாம், பிகாஸ் நமக்கு புல்லட் ப்ரீஃபேப்ல ட்ராவல் ஆகிறதுக்காக. ஸோ புல்லட் பார்ட்டிகல் இங்கே தான் இருக்குது, ஹிட் எஃபெக்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ ரொட்டேஷன் வேறு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரொட்டேஷன் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேஷன் இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ புல்லட் பார்ட்டிகல் பார்த்தா நமக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ரீஸ்டார்ட் அழுத்தோம்னா நமக்கு புல்லட் பார்ட்டிகலும் ப்ளே ஆகுது, இல்லை ஹிட் எஃபெக்ட் ப்ளே ஆகுது. பட் நமக்கு அந்த மாதிரி வேணாம். ஸோ இதுக்கு தான் நம்ம யூனிட்டியில் இருக்கிற ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு மொடியூல் யூஸ் பண்ண போகிறோம். அது மொடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சப் எமிட்டர்ஸ். சப் எமிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பார்ட்டிகல் எமிட் ஆகும்போது இன்னொரு பார்ட்டிகல் எமிட் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் எப்போ இது எமிட் ஆகணும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் எங்கள் கொடுத்துருக்காங்க, நமக்கு நிறைய பட்ச ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப் எமிட்டர் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பார்ட்டிகல் டிராகன் ட்ராப் பண்ணி இந்த ஃபீல்டில் போட்டுப்போம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் எப்போ எமிட் ஆகணும்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இந்த பர்த்னு இருக்கு பார்த்தீங்களா, பர்த்னு ஆஸ் தி நேம் இண்டிகேட்ஸ், இது எப்போ பிறக்குதோ, இந்த பார்ட்டிகல் எப்போ பிறக்குதோ அப்போ இது எமிட் ஆகும். நீ என்ன பண்ணா கொலிஷன் ஆகும்போது பிறந்துரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான். புல்லட் வந்து கரெக்டாக கொலைட் ஆகும்போது நமக்கு இந்த பார்ட்டிகல் வந்து இன்ஸ்டான்ஷியேட் ஆகுது. இந்த மாதிரி ரீஸ்டார்ட் அழுத்துறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா திரும்ப அலைன்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது, ரைட்? ஸோ நம்ம இதை வந்து நம்மளால் சபைம் இன்ட்ரெஸ்ட்ல இதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கிரிப்டிங் மூலமாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த டுட்டோரியலுக்கு ஸோ திஸ் இஸ் குட். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு புல்லட் பார்ட்டிகல் எப்படி பண்ணணும்னு தெரியும். பட் ஆனால் இதாச்சும் ஒரு ஷார்ட்கன் பார்ட்டிகல் எப்படி பண்ணுறது? ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கெஸ் பண்ணியிருக்கலாம். சிம்பிள் தான். ஜஸ்ட் புல்லட் பார்ட்டிகல்லையே இந்த ஷேப் மோடியில் ஆன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஷார்ட்கனுங்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். இந்த ஸ்ப்ரெட் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆங்கிளை வந்து லைக் ஒரு 7 டிகிரி வச்சுக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்கும் ஷார்ட்கனுக்கு. அதே மாதிரி இந்த ரேடியஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். உள்ளே இருக்கிற ரேடியஸை லைக் ஒரு 0.1 வச்சுக்கலாம். இது 7. ஸோ இப்போ எமிஷனில் வந்து அட் டைம் ஆஃப் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் எமிட் லைக் 30 பார்ட்டிகல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலி ரீஸ்டார்ட் இந்த கிஸ்மோஸ் ஆஃப் பண்ணியா உங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போவோம். ரீஸ்டார்ட் அழுத்தினா நமக்கு ஷார்ட் கன் மாதிரி பஞ்ச் ஆஃப் புல்லட்ஸ் ஒரே இடத்துல சுட முடியுது, ரைட்? ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போதைக்கு நம்ம வந்து மேனுவலாக ரீஸ்டார்ட் அழுத்திட்டு இருக்கோம், இது எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக கொண்டு வருதுன்னு. அது ரொம்பவே சிம்பிள். ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட் போதும் நமக்கு. சிம்பிளாக நம்ம ஸ்கிரிப்டை உருவாக்குவோம். ஸோ கூட ஆசட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், ரைட் கிளிக், கிரியேட் அந்த ஷார்ட் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நான் வந்து ரேஞ்சு வெப்பன் பேர் வைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட கன்ல அட்டாச் இருக்கிறதுனால ஸோ ரேஞ்சு அண்டர்ஸ்கோர் வெப்பன் நாட் டு ஓப்பன் இன் விஷுவல் ஸ்டுடியோஸ். ஓகே, எவ்வளோ போல பண்ண க்ளீனாக பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, தூக்கிடுவோம். இந்த லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நமக்கு நம்ம பார்ட்டியில் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும். செப்பம் போல பப்ளிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம சீரியலைஸ் ஃபீல்ட் யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் ஃபார் சேஃப்டி. பிளாஸ்ட் ஃபீல்ட் பார்ட்டிகல் சிஸ்டம் நேம்ட் as blood particle. ஸோ இப்போ சிம்பிளாக வந்து நம்ம void update ஓப்பன் பண்ணுவோம். void update and then if our input dot get button, எனக்கு தேவையான பட்டன் வந்து ஃபயர் ஒன் வேற ஒன்றும் இல்லை, மவுஸ் பட்டன் தான் ஃபயர் ஒன்று சொல்லுவோம். ஃபயர் ஒன் ஏதோ இன்புட் மேனேஜர் போனீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு. நான் நிறைய வீடியோவில் இன்புட் மேனேஜர் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்புட் பட்டன் விச் இஸ் நத்திங் பட் ஒரு எல்எம்பி லெஃப்ட் மவுஸ் பட்டன். என்ன பண்ண போகிறோம்னா புல்லட் பார்ட்டிகல் டாட் எமிட் மீட் பண்ண போகிறோம். எத்தனைனா 1 எமிட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு ஷார்ட் கன்னா 30 அந்த மாதிரி எமிட் பண்ணிட்டே போல பிரச்சனை இல்லை. ஸோ புல்லட் பார்ட்டிகல் டாட் எமிட் 1. ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை அழுத்தும் போது ஒரு பார்ட்டிகலை எமிட் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட் இட் கிரியேட் எம்டி. நான் இப்போதைக்கு வெப்பன் பேர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளாக ரேஞ்ச் ட்ராகன் ட்ராப் பண்ணி போடுவோம். இந்த புல்லட் பார்ட்டிகல் ட்ராகன் ட்ராப் பண்ணி போடுவோம். இந்த புல்லட் பார்ட்டிகல்லையும் எப்பவும் போல இந்த இடத்துல லூப்பிங் ஆஃப் பண்ணுறங்க. அண்ட் தென் பிளே ஆன் அவைக் ஆஃப் பண்ணுறங்க. பிளே ஆன் அவைக்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு மட்டும் பிளே ஆகும். அது நமக்கு வேணாம். ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் எஸ். எனக்கு கரெக்டாக அதை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த சைட் பார்த்த மாதிரி இருக்கு புல்லட் பார்ட்டிகல் இந்த சைடாக பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பேக் விட்டு போயிடுவோம். சரி, நம்ம கேமரா எங்கே இருக்குது? கேமரா இந்த சைட் பார்த்த மாதிரி இருக்கா? கேமரா எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். கேமரா எங்கே பார்த்து பார்த்தா அது கரெக்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை. அங்கே ஹிட் பிளே. ப்ளஸ் த ரைட் எல்எம்பி இந்த ஸ்டாட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அந்த மேக்ஸஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்களா? நம்ம ஒரு தடவை எல்எம்பி அழுத்த முடியாது, லெஃப்ட் மவுஸ் பட்டன் அழுத்தும் போது என்னால் சுட முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் லைக் நிறைய கேம்ஸில் வந்து அவனோட புல்லட்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த மாதிரி பார்ட்டிகள் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ரொம்ப ஆப்டிமைஸான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த கேமரா வந்து ஜூம் போகிறோம் கொஞ்சம். மெயின் கேமரா 14 திரும்பி அத்தனை புல்லட்டும் இங்கே போயிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா புல்லட்டில் வந்து லைக் நம்ம என்ன தான் 1 எமிட் பண்ணாலும் இங்கே அட் டைம் ஆஃப் 1 செகண்டில் வந்து 30 எமிட் பண்ணி தான் சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ நீங்கள் என்ன தான் 1 எமிட் பண்ணாலும் இந்த டைம் கோட் தான் எனக்கு வருமே தவிர நீங்கள் என்ன குடிக்கணும்னு அது உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நம்மளோட பார்ட்டிகல்ஸ்ல இருக்கிற செட்டிங்ஸை சிம்பிளாக மாற்றது மூலமாக நம்மளால புல்லட் பார்ட்டிகல் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல வந்து அவங்களோட புல்லட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய பார்ட்டிகல் எமிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட் கன் புல்லட்டாக இருக்கட்டும், எஸ்எம்ஜிஸ், ராக்கெட் லான்ச்சர், ஸோ இது நம்ம பார்ட்டிகல் சிஸ்டம் மூலமே கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பார்ட்டிகல் சிஸ்டத்தை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ as always keep the grind. I will see you in the next video. Thanks for watching. See ya.